பொண்ணுங்களுக்கு நல்லது எது, கெட்டது எதுன்னு சொல்லி பெற்றோர்கள் வளர்க்கலைனாலும், பொண்ணுங்கள் கெட்ட பாதையில போகிறதுனாலயும் இந்த உலகம் அவங்கள பயன்படுத்திக்கும். அதனால இழப்பு அந்த பெண்களுக்கு தானே தவிர, மற்றவர்களுக்கு இல்ல. அப்படிங்கிறது தான் இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த படத்துல பாலாஜி முருகதாஸ், ரச்சிதா நடிச்சிருக்கிறாங்க. பாலாஜி முருகதாஸ் காசிங்கிற கேரக்டர்லயும், ரச்சிதா மீனாட்சிங்கிற கேரக்டர்லயும் நடிச்சிருக்கிறாங்க. பாலாஜி முருகதாஸ் ஒரு பிசியோதெரபி டாக்டர். அவரு சொந்தமா ஒரு கிளினிக் ஒன்று வச்சிருப்பாரு. இவர் கைதேர்ந்த டாக்டருங்கிறதுனால நிறைய பேஷண்ட் அடிக்கடி வந்துட்டு போவாங்க. அப்படிதான் ரச்சிதா ஒரு நாள் கந்து வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பான். அந்த கந்து வட்டிக்கார ரச்சிதாவை கொடுமைப்படுத்தும் போது பிடிச்சி தள்ளி விட்டுருவான். திடீர்னு கீழே விழுந்ததுனால முதுகில் அடிபட்டு போயிடும். சரி, நம்ம பிசியோதெரபி டாக்டரை பார்க்கலான்ட்டு காசியை நாடி வருவான். அப்போ காசி ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பாக நடந்துக்குவான். தப்பாக நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு ரச்சிதாவை அப்பப்போ தன்னோட தேவைக்கு பயன்படுத்திக்குவான். இவனோட தேவைக்கு பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் அமைச்சராக இருக்கிற சிங்கம்புலிக்கும் அப்பப்போ அனுப்பிச்சுடுவான். மீனாட்சி கிட்ட காசு இல்லைங்கிறதுனால இவளோட உடல் தேவையை மற்றவங்களுக்கு பூர்த்தி பண்ணி அதன் மூலமாக இவன் பணத்தை சம்பாரிச்சுக்குவான். மீனாட்சிக்கு ஒரு சின்ன குழந்தை இருப்பா. அவனால் வாய் பேச முடியாது. அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணுறத மாதிரி நடித்து இந்த ரச்சிதாவை ஏமாற்றிடுவான். இதே மாதிரி காசியோட கெஸ்ட் ஹவுஸுக்கு ஒரு தாத்தா வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ காசிக்கிட்ட அந்த தாத்தா சொல்லுவார், டாக்டர், என்னோட பொண்ணுக்கும் எப்படியோ ஒரு வேலை வாங்கி கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது காசி என்ன சொல்லுவான், என்னோட ஹாஸ்பிட்டல்லே வேலை இருக்குது, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கான்ற பொண்ணை வேலைக்கு சேர்த்திக்குவான். துர்கான்ற பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வில்லேஜிலிருந்து வேலைக்கு வந்திருக்கும். அதுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த வாட்ச்மேன் தாத்தா தான் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார். அதனால இந்த பொண்ணு இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால காசியை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. காசி அப்படியே பேசி 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 இந்த பொண்ணையும் தன்னோட வலையில் விழ வச்சு வீடியோலாம் எடுத்து வச்சுக்குவான். இந்த பொண்ணும் காசி நம்மளை உண்மையாக தான் லவ் பண்ணுறான்னு நினச்சி தன்னோட கற்பை காசிகிட்ட இழந்துடுவா. ஒரு நாள் காசியோட செல்லை ஹாஸ்பிட்டல்லையே மறந்துட்டு போயிடுவான். அப்போ யதார்த்தமாக இந்த துர்கான்ற பொண்ணு அதை எடுத்து பார்த்துடுவா. அப்போது நிறைய வீடியோக்கள் நிறைய பொண்ணுங்களை மிரட்டி மிரட்டி இவன் அந்த பொண்ணுங்களோட ஒன்றா இருக்கிற மாதிரி வீடியோக்களை வச்சுருப்பான். அதை இந்த அசிஸ்டண்ட்டாக இருக்கிற துர்கான்ற பொண்ணை பார்த்துட்டு, நம்ம உண்மையாக தானே இவனை லவ் பண்ணோம், இவன் நான் நினைக்கிற மாதிரி இவன் நல்லவன் கிடையாது, கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு போய் தூக்கு போட போயிடுவான். அந்த வாட்ச்மேன் தாத்தா கதவை தட்டி பார்த்துட்டு உள்ள பொண்ணு தூக்கு போடுறத பார்த்து தடுத்து நிறுத்திடுவார். அப்புறம் ஏன் இந்த மாதிரி நீ தூக்கு போடுற அப்படின்னு கேட்கும்போது, தான் நான் அந்த காசி பையன்கிட்ட ஏமாந்துட்டேன் தாத்தா, அந்த டாக்டர் நிஜமாலுமே நல்லவன் கிடையாது தாத்தா, என்ன மாதிரியே நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றி வீடியோ எடுத்து பணத்தை வசூல் பண்ணிகிட்டு இருக்கான் தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாத்தா, சரி நீ எதுக்குமா சாகிற, நீ சாகாத, அவனை நான் கொல்றேன் முயற்சி எடுப்பார். அதே மாதிரி எந்தெந்த பொண்ணுங்கள்லாம் பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு துர்கா மூலமாக அந்த பொண்ணுங்களை எல்லாம் போய் சந்திப்பார். ஒரு நாள் காசி காணாமல் போயிடுவான். அவங்க அப்பாவும் அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சார், காசி காணாமல் போயிட்டான் சார், நீங்கள் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க சார், என் பையன் ரொம்ப நல்ல பையன் சார், வீடு உண்டு ஹாஸ்பிட்டல் உண்டுன்னு தான் சார் இருப்பான் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அந்த போலீஸும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தேடும்போது தான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாருமே காசி நல்ல பையன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எந்த தடையுமே இல்லாமல் எல்லா தப்பையும் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் ஒரே ஒரு தடயத்தை மட்டும் விட்டுட்டு போயிடுவான். எந்தெந்த பொண்ணுங்களையெல்லாம் தன்னோட ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து அவங்க கற்பை அழிச்சானோ அப்போ எல்லாம் ஒவ்வொரு வீடியோ எடுத்துகிட்டு அந்த பொண்ணுங்களை மிரட்டுறான் இல்லையா, அந்த வீடியோவை ஹார்ட் டிஸ்க்கு, மெமரி கார்டு, லேப்டாப்னு அதில் போட்டு வச்சுடுவான். போலீஸ் ஒரு நாள் காசியோட வீட்டில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய லேப்டாப்பு, சிம்மு, மெமரி கார்டு எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதையெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அதில் படங்கள் மட்டும்தான் இருக்கும். சாமி படம், நிறைய புது புது படங்கள், ஹாலிவுட் படம் அப்படியெல்லாம் இருக்கும். போலீஸ்க்கு டவுட் வந்துரு, என்னடா இவன் படம் தான் பார்த்துட்ருக்கிறான், மற்ற எதுவுமே எவிடன்ஸ் கிடைக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்னடா கேஸுன்னு அவனை விசாரிக்கும்போது அந்த சின்ன பையன் டீச்சருக்கு ஒரு பிட்டு படத்தை அனுப்பிச்சி விட்ருப்பான். அந்த பிட்டு படத்தை அந்த கான்ஸ்டபிள் என்ன சொல்லுவான்னா எஸ்ஐட்ட, சார் இந்த பையன் டீச்சருக்கு சாமி படத்தை அனுப்பிச்சிருக்கான் சார் அப்படின்னு சொல்லுவான். சாமி படமா அப்படின்னா என்னையா அப்படின்னு எஸ்ஐ கேட்கும்போது, பிட்டு படம் தான் சார், அதை தான் சார் இப்போ எல்லாம் சாமி படம்னு சொல்கிறாங்க அப்படின்னு உடனே எஸ்ஐக்கு உடனே கிளிக் ஆகும். ஓ, காசியோட லேப்டாப்பில் எல்லாமே சாமி படம் தான் இருந்துச்சு, சரி நம்ம போய் சாமி படத்தை பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு முழு படத்தில் நடுப்பகுதியில் மட்டும் காசி எந்தெந்த பொண்ணுங்களையெல்லாம் ஏமாத்தினானோ அந்த வீடியோக்களை உள்ளே வச்சுருப்பான். இதே போல தான் காசி ஜிம்முக்கு போவான். அங்கே பிரியான்ற ஒரு பொண்ணு இருப்பான்.
பிரியாவோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கிறதுனால இங்கே பிரியாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவைப்படுவான். அந்த ஃப்ரெண்டை காசி நடித்து பிரியாங்கிற பொண்ணையும் ஏமாற்றிடுவான். அதே போல் ஒரு ஃபங்க்ஷனில் அனிதான்ற ஒரு பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டு கல்யாணம் ஆன புதுசுலேயே இறந்துடுவாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருந்து அந்த பொண்ணுக்கிட்டையும் பணத்தை ஏமாற்றிடுவான். ஆனால் ரச்சிதாவை மட்டும் அமைச்சர்கிட்ட அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருப்பான். அந்த சிங்கம்புலி இந்த கேஸில் அடிக்கடி இன்வால்வ் ஆவான். எஸ்ஐட்ட அந்த காசி கேஸை விசாரிக்காதையா, அதில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எஸ்ஐ அந்த சிங்கம் புலியை கண்டுக்கவே மாட்டான். அமைச்சர் ஃபோன் பண்ணால் பண்ணிட்டு போகிறாரு, நம்ம வாட்டுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பான். எஸ்ஐ இந்த கேஸில் எத்தனை பேர் பாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நோண்டிக்கிட்டே இருப்பான். அப்போ தான் ஒருத்தரோட மனைவி இறந்து போயிருப்பாங்க. அதை எஸ்ஐ விசாரிக்கும் பொழுது அந்த பொண்ணு செல்லில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். மாமா, என்னை இந்த காசின்றவன் சீரழிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் என்னை அமைச்சர் கூடயும் போக சொல்கிறா. இனிமேல் நான் என்னால் வாழ முடியாது அப்படின்னு தற்கொலை பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த காசி கூட இருந்ததையும் அமைச்சர் கூட பேசுனதையும் அமைச்சர் கூட போனதையும் வீடியோ எடுத்து வச்சுருப்பான். இந்த வீடியோவை அந்த பொண்ணு தன்னோட வீட்டுக்காரருக்கு அனுப்பிச்சுட்டு செத்துருவா. இந்த வீடியோவை எஸ்ஐ வாங்கி அமைச்சரை கைது பண்ணிடுவான். இந்த காசியை கொன்னது யாராக இருக்குன்னா இந்த எஸ்ஐ இருக்கிறார் இல்லையா, எஸ்ஐ பொண்ணையும் அந்த காசி ஏமாற்றி சீரழிச்சிடுவான். இதனால் எஸ்ஐ காசியை கொலை பண்ணிடுவான். ஆனால் நியூஸில் காசி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான்னு இதுக்கு பின்னாடி உடந்தையாக இருந்தது இந்த அமைச்சர் தான்ட்டு நியூஸை பரப்பிடுவாங்க. இப்படியே இந்த படம் முடியுங்க. இந்த படத்தில் சொல்கிறது அதுதாங்க, அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளையும் பெண்களையும் கண்டித்து வளர்க்கணும். அப்படி வளர்க்கலினா பாதிப்பு அவங்களுக்கு தான், அவங்கள இந்த உலகம் பயன்படுத்திக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.